දෙනෙක් සියලු දෙනා නිශ්ශබ්ද වෙන අපි දන්නවා ඔයගොල්ලෝ උඹ දුකින් ඉන්නේ කියලා. ඒකට දැන් මේ වෙත බන්ධනාකාරී නිධර්මාතුරු මේ කට්ටියගේ නම් ටික தமிழால் இணைவோமே தமிழால் எழுந்துவா. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலையும் இரண்டு மிக முக்கியமான விடயங்கள் பற்றித்தான் பேச இருக்கின்றேன். ஒன்று, இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலையில் நடந்து வரும் இந்த கலவரம் அல்லது அனர்த்தம். அதற்கு அடுத்தது வடமாகாணம் தோறும் நடைபெற்று வரும் இந்த டிசிசி மீட்டிங், அதாவது மாவட்ட அபிவிருத்தி சபை சந்திப்புகள். இதில் மறைக்கப்படுகிற சில விடயங்கள் சார்ந்து நானும் பேச வேண்டியிருக்கிறது. அதற்கு முன் இந்த நீர்கொழும்பு விடயத்துக்குள் போவோம். மிக கொடூரமான ஒரு கலவர சூழல் இருக்கிறது. இதுவரை 27 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். கொல்லப்பட்ட 27 பேரில் ஒரு சிலர் காவல்துறையினர், ஒரு சிலர் சிறையில் பணி செய்பவர்கள், மீதமுள்ளவர்கள் அங்கு அடைக்கப்பட்டிருந்தவர்கள். இந்த சிறைக்கு வெளிப்புறம் மிக பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கின்ற பொழுதிலும் நிறைய பொதுமக்கள் தங்கள் உறவுகளுக்கு அல்லது ஏற்கனவே உள்ளே வைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது சார்ந்த சில பிரச்சனைகளும், சத்தம், கூவல், இரைச்சல் என்று சொல்லி நிறைய விடயங்கள் போய்கொண்டிருக்குது. இதை பல கோணத்தில் பலரும் பார்த்து வந்தால் கூட அங்கே பார்க்கும் சில காட்சிகள் மனதுக்கு மிக வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக அந்த உறவுகள் அழும் புலம்பும் காட்சிகள். இப்போ இதுக்குள்ள நான் ஏன் இந்த தலைப்பை பற்றி பேசுறேன்னு சொல்லி சொன்னால், உங்களுக்கு ஒரு விடயத்தை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். குறிப்பாக என்னுடைய தமிழ் உறவுகளுக்கு, என்னிலும் வயது குறைந்த எனது தம்பி தங்கைகளுக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் சில விடயங்கள் இயற்கையாக நடக்கும், சில விடயங்கள் காரணமின்றி ஒற்றுபோதும் நடப்பதில்லை. 2004ஆம் ஆண்டு இடம்பெற்ற சுனாமி பேரனர்த்தம், இன்னொன்று அண்மையில் நாங்கள் அவதானித்த அல்லது கண்ட இலங்கையில் ஏற்பட்ட அந்த பாரிய மழை, மண் சரிவு, 1000 பேருக்கு மேல் இழந்த அந்த கொடூர இயற்கையின் தாண்டவம். இவை இயற்கையாக நடைபெறுகின்றன. ஆனால் இந்த செயற்கையாக நடைபெறுகிற விடயங்களை நீங்கள் பார்த்தால் தெரியும். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் இதில் பரவலாக சொல்லப்பட்ட காரணம், குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்காக திட்டமிட்டு செய்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு. இதை மக்கள் மத்தியில் மிக எளிதாக கேட்கக்கூடியதாக இருக்கும். இது சார்ந்த கடும் விசாரணைகள் நீதிமன்றத்தின் தலையீட்டு ஊடாக சென்று கொண்டிருக்கின்றன. இதுவரை நடந்த விசாரணைகள், வாக்குமூலங்கள் அளவில் இவ்வாறான ஒரு விடயம்தான் நடந்தது என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வழியில் தான் இந்த விசாரணைகளும் சாட்சியங்களும் சென்று கொண்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த வாரமோ அடுத்த வாரமோ உறுதியாக முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படுவார் என்ற பேச்சும் ஊடகங்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் பேசப்பட்டு வருகின்றன. இதற்கு இடையில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பே இந்த விசாரணை இவ்வாறு தான் செல்லும், இவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுவார்கள் என்றும் பேசப்பட்டது. இதற்குரிய காரணம் இன்று இருக்கும் இந்த அரசாங்கம், அதாவது தேசிய மக்கள் சக்தி, மரியாதைக்குரிய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களின் வழிநடத்தலின் கீழ் அல்லது தலைமைத்துவத்தின் கீழ் இப்போது நடந்து வரும் இந்த ஆட்சி, அவர்கள் இந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்கு முதல் தங்களுடைய தேர்தல் கூட்டங்களில் பிரகடனப்படுத்திய ஒரு விடயம்தான் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலும் அதுக்கான நீதியும். அதாவது யார் இதுக்கு பின்னால் இருக்கிறார்கள், யார் இதை செய்தார்கள் என்பவர்களை நீதிமன்றத்தின் முன் நிறுத்தி தான் நிச்சயமாக தானும் தனது அரசும் தண்டனை வாங்கி கொடுப்போம் என்று சொல்லி ஒரு உறுதியை வழங்கியிருந்தார். சரி, இப்ப பிரச்சனைக்கு வருவோம். அண்மை காலமாக இப்ப நீங்க ஒரு 6 மாதமா நடக்கிற இந்த விடயங்களை அவதானிச்சு கொண்டு வாங்கோ. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த புது அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு நடக்கிற பிரச்சனைகளை, இன்றைக்கு இந்த ஊழல், லஞ்சம், போதை, இந்த மாதிரி விடயங்கள்ல இந்த அரசு நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்ததோ மிக பெரும் விடயங்கள் எல்லாம் இதை சுற்றி நடந்தது. அதாவது இந்த துப்பாக்கி சூடுகள், மக்கள் கொல்லப்படுவது, அல்லது இந்த பாதாள கோஷ்டி மோதல்கள், தொழிலதிபர்கள் இலக்கு வைக்கப்படுவது, அதாவது இந்த சட்டம் ஒழுங்கு ஒரு நல்ல நிலையில இல்லை, ஒரு தளம்பி கொண்டு இருக்கிறது என்ற ஒரு நிலையை கொண்டு வருவதற்காகவோ அல்லது அப்படி ஒரு உணர்வை ஏற்படுத்துவதற்காகவோ நிறைய சம்பவங்கள் நடைபெற்று வந்ததாக பேசப்பட்டது. அதிலும் குறிப்பாக அண்மை நாட்களில் இந்த சுரேஷ் சலை அவர்களுடைய கைது, அவர் மீதான விசாரணைகள், அதுக்கு பின் ஒரு நீதிமன்றத்தால் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்ச அவர்களுக்கான அந்த பயண தடை, அவர் இந்த நாட்டை விட்டு வெளியில போக இயலாது. இதுக்கு பிறகு இன்னும் மோசமான நிகழ்வுகள் இந்த
கடும் சிங்கள இனவாத அரசியல்வாதிகள் வெளியில வருவதும் போராட்டங்கள் செய்வதும் ஒரு சில மத குருக்கள், அதாவது இந்த பௌத்த மதத்தை புத்த பெருமானின் ஒரு தூய அன்புக்குரிய சிந்தனையோடு வர வேண்டிய பௌத்த மதத்திலிருந்து வந்து இனவாத கருத்துக்களை ஆங்காங்கே அடிக்கடி கூறும் நபர்கள் வெளியில வந்து கருத்துக்களை சொல்வதும், ஒரு சில இடங்களில் கத்தோலிக்க திருச்சபையின் மூத்த பணியாளர்கள் கூட ஒரு சில கருத்துக்களை வெளியிடுவதும், அதாவது கோத்தபாயவோ அல்லது அவற்றை அரசுக்கு ஆதரவாகவோ அல்லது அவரை காப்பாற்றும் முயற்சி சார்ந்த கருத்துக்களை வெளியிடுவதும் வளமையாக இருந்து வந்தது. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இன்றைக்கு இந்த நீர்கொழும்புல இந்த சிறைச்சாலைக்குள்ள ஏற்பட்ட கலவரம் நிகழ்ந்து இருக்கிறது. நான் சொல்ல வரும் விடயம் என்னன்னு சொன்னால், இது ஒரு இயற்கையான நிகழ்வு மாதிரி நிறைய பேரால் பார்க்கப்படவில்லை. இன்றே இந்த நிமிஷத்துக்கு முதலே நிறைய சந்தேகங்கள் பற்றி பேசப்படுகிறது ஊடக மட்டங்கள்ல, சமூக வலைத்தளங்கள்ல, மக்களிட குரலா, ஒரு பக்கம் இறந்தவ அவைக்கான அழுகுரல்கள் அவர்களுடைய உறவுகள் மூலமாக, இன்னொரு பக்கம் இந்த விமர்சனங்கள். நான் தமிழ் உறவுகளுக்கு ஒன்றை சொல்லுவேன், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் எடுத்துக்கொண்டீங்கன்னா அது நீதிமன்றத்தால் நிரூபிக்கப்பட்டு இவர்தான் குற்றவாளி, இவர்தான் செய்தார் என்று அது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் வரைக்கும் இது ஒரு குற்றச்சாட்டு என்று சொல்லி எவ்வளவுதான் கதைச்சு பேசினாலும் அடிமக்கள் மனதில், அது நீங்கள் சிங்களவர்கள், முஸ்லிம்கள், தமிழர்களோடு பேசினா சொல்லுவேன்னா யார் செய்தது, அவை என்ற சிந்தனை என்ன, அவை இதை நம்புகிறோம் என்று சொல்லி நீங்கள் அந்த கண்ணோட்டத்துல பாருங்க. ஒரு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு, அதாவது நீங்கள் உதாரணத்துக்கு முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சவை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னா, ஒருவேளை அந்த தேர்தலில் அவர் வெல்லாமல் போனால் கூட அவர்களிடம் இருக்கிற அந்த பணம், பதவிகள், இதுவரை ஆண்டது, அனுபவிச்சது, இதுகளை கொண்டு பல தலைமுறைக்கு சொகுசான வாழ்க்கை வாழலாம். இன்னொரு நாட்டுக்கு போயோ அல்லது இன்னொரு தீவுல போய் ஒரு தீவை கூட சொந்தமா வாங்கலாம். ஏனென்றா ஐயா நித்யானந்தா கூட கைலாசா என்று சொல்லி ஒரு தீவை வாங்கி வச்சிருக்கிறார். அப்ப இவைகளுக்கெல்லாம் அது மிக எளிய முறையில சாத்தியப்பட்டிருக்கும். அப்போ ஒரு ஆட்சியை கைப்பற்றுவதற்கு மத தலங்கள், சொகுசு விடுதிகள், இது போன்று இடங்களில் ஒரு தாக்குதலை செய்து உயிர்களை மிக எளிய முறையில் கணக்கிட்டு செய்பவர்கள், அதாவது ஒரு ஆட்சியை கைப்பற்ற இவ்வளவு செய்வார்களாக இருந்தால் என்றொரு வேறு நிலை வந்திருக்கிறது. இவர்கள் எந்த நேரமும் கைது செய்யப்பட்டு அடைக்கப்படலாம். அவ்வாறு இவர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டு அவர்களுக்கு எதிரான நீதி அல்லது தீர்ப்பு வருகின்ற பொழுது இவர்கள் நிரந்தரமாக உள்ளே இருக்க வேண்டி வரும். அப்போ ஒரு ஆட்சியை கைப்பற்ற 250 அல்லது அதுக்கு மேற்பட்ட உயிர்களை பலி கொடுக்க தயாராக இவர்கள் இருப்பார்களாக இருந்தால், தங்களுடைய உயிரை காப்பாற்ற, எதிர்காலத்தை உறுதி செய்ய, சொகுசாக வெளியில் இன்னும் நடமாடி வாழ எதையெல்லாம் செய்வார்கள் என்பதையும் நீங்கள் சற்று சிந்தித்துக் கொள்ள வேண்டும். அப்ப எங்களை சுற்றி நடக்கிற விடயங்கள் ஏதாவது ஒன்று இருக்குமோன்ற சிந்தனையோடு உறங்கும் போது கூட அந்த காலை மெல்லமா அங்கே இங்கே ஆட்டிக்கொண்டு உறங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும். என்னன்னு சொன்னா, எங்களை சுற்றி நடக்கிற விடயங்கள், குறிப்பாக இந்த போதைக்கு எதிரான அரசின் நடவடிக்கைகள், ஊழல்வாதிகளுடைய கைதுகள், இந்த மாதிரி விடயங்களுக்கு பிறகு ஏற்பட்டுள்ள இந்த சலசலப்பு பற்றி கொஞ்சம் நிதானமாக இருப்பது மிக அவசியம். சரி, இந்த மாவட்ட அபிவிருத்தி சபை கூட்டங்களுக்கு வருவோம். இந்த டிசிசி சந்திப்புகள், நான் ஏன் இதை பற்றி திரும்ப ஒருக்கா கதைக்க வலிக்கிறேன்னு சொன்னா, வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இந்த வீடியோகள் வரைக்க, அதாவது யூடியூப்ல அதில் வரைக்க, அது மூலமாக காட்சிப்படுத்தப்படுகிறது அல்லது உணரப்படுறது எல்லாமே வெறுமனைய இவங்களுடைய சண்டை பிடிக்கிறாங்க, மக்கள் சார்ந்து பேசுறாங்க, இல்ல அர்ஜுனா ராமநாதன் தகாத வார்த்தையில் பாவிக்கிறார், அநாகரிகமாக கதைக்கிறார், தூக்கி அடிப்பன் என்றார், இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லி ஒரு பார்வை வெளிநாடுகள்ல அல்லது அந்த நிகழ்ச்சியில கூர்ந்து கிட்ட நின்று கவனிக்காமல் இட்டத்தை பார்க்கிறதுக்கு ஒரு எண்ணம் வரும். அதுல தவறு இல்லை. என்னன்னு சொன்னா, இந்த சமூக ஊடகங்கள் கூட சில துண்டுகளாக வெட்டி கிட்டி சத்தங்களை போட்டு இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டு அப்படி இப்படி காட்டுற ஒரு குணமும் இருக்கு. அதை முழுமையா ஒரு 4 மணி நேரம் 4 மணி நேரம் போற சந்திப்புகளை யாராவது நிறுத்தி ஒதுக்கி பார்த்தால் ஓரளவு விளங்கும். ஆனால் அங்கு உண்மையில் என்ன நடக்கிறது என்று சொல்லி பேச வலிக்கிட்டால், ஒரு சில சந்திப்புகள் நான் யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டங்கள்ல இருந்திருக்கிறேன் பார்வையாளர்களில் ஒருவராக. அதுக்கு பின்னால் நிறைய விடயங்கள் மறைக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த மக்களின் பிரச்சனை என்னன்னு சொன்னா, இந்த அடிப்படை பிரச்சனைகள், இப்ப நீங்கள் தேசிய அளவிலான பிரச்சனைகள், நிரந்தர அரசியல் தீர்வு, இதுகளெல்லாம் விட்டுட்டு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான மக்களின் இந்த அடிப்படை பிரச்சனைக்குள்ள வந்தீங்கன்னு சொன்னா நிறைய பிரச்சனைகள் கிடக்கு. குறிப்பாக இந்த உப பிரதேச சபைகள் தொடங்கி மாவட்ட சபை கூட்டங்கள் அல்லது மாவட்ட சபைகள், மாநகர சபைகள், இதுல ஒரு சில நல்ல உள்ளங்கள் நேர்மையாக பணிகளை செய்தாலும் நிறைய இடங்கள்ல நானே இந்த கண்ணூடா பார்த்தது, நான் ஒரு விடயத்தை கூட அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். அதாவது அலக்கழிக்க செய்வது. அதாவது நீங்கள் போட்டு நாளைக்கு வாங்குவோம், நாளண்டைக்கு வாங்குவோம், அடுத்த கிழமை வாங்குவோம், ஐயா ஃபைலை பார்த்துட்டு உங்களுக்கு போன் எடுப்பார், அம்மா ஃபைலை பார்த்துட்டு உங்களுக்கு போன் எடுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு அடிப்படை, அதாவது ஒரு குண்டும் குழியுமாக இருக்கிற ஒரு பாதையை சரி செய்யறது முதல் கொண்டு
ஒரு சாதாரணமா ஒரு வீட்டுக்கான ஒரு சோள வரிக்கான அனுமதி வாங்குறதோ அல்லது ஒரு ஒரு மதிலை கட்டுறதுக்கு ஒரு அனுமதி வாங்குறதோ அல்லது இவ்வாறான அடிப்படை அன்றாட வாழ்க்கையில மக்கள் ஒரு வீடு கட்டணும் இதண்டணும் என்று சொல்லி சந்திக்கிற பிரச்சனைகள் அல்லது அவை இந்த சமூகம் சார்ந்த பிரச்சனைகள் இந்த சாக்கடையை அகற்ற பிரச்சனைகள் சில இடங்கள்ல துப்புரவு செய்யற பிரச்சனைகள் இதுகளுக்கு நீங்கள் வந்து அனுமதிகள் பெற்று செய்யணும். சில இடத்த அவ வந்து தலையிட்டு இந்த மாநகர சபைகள் இவைதான் வந்து செய்து தருவணும், அதாவது இந்த உள்ளூர் கட்டமைப்புகள். ஆனால் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால் உங்கள்ட்ட எல்லா ஆவணங்களும் இருக்கும். இது ஒரு சாதாரணமா நடந்து முடிய வேண்டிய வேலை. உதாரணத்துக்கு நீங்க இந்த கிழமை கொடுத்தால் ஒரு கிழமையிலையோ 2 கிழமையிலையோ அதை பார்த்து சரி இது போல என்று சொல்லி செய்கிற வேலை. இதுல எந்த ஒரு ஊழல்களும் கள்ள வேலையிலும் கிடையாது. இது ஒரு அடித்தட்டு மக்களுடைய அடிப்படை தேவை. ஆனால் இந்த காலங்களை இழுத்தடிக்கிறது. நீங்கள் அங்க போங்க, போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். குளிர் ஊட்டப்பட்ட வசதி கொண்ட நல்ல அறைகளை கொண்ட ஒரு ஆபீஸ் அலுவலகம், அதுல மெல்லிய இசை, நல்ல கதிரைகள், நல்ல கம்ப்யூட்டர்கள் எல்லாம் முன்னால வச்சு அவைக்குரிய நிற சாப்பாடுகள், விடுமுறைகள், இடவேளைகள், இப்படி எல்லாம் நிறைய வசதிகள் இருக்கு. அப்ப இந்த அலக்கழிப்பு நான் கூட போயிருக்கிறேன். அங்க எனக்கு ஒரு அலுவலா கிட்டத்தட்ட 1 வருடம் தாண்டி போய்கொண்டிருக்கிறது. நானும் சரி என்னால் முடிந்த வரைக்கும் எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டு வரேன். அதாவது ஒரு சோளவரி, அதாவது என்னுடைய நிலத்துக்கு உங்களுக்கு தெரியும் 20-30 வருஷங்களுக்கு முன்னுக்குள்ள நாங்கள் அநேகமா யாருமே அது பெருசா கட்டுறையில் அந்த விடயங்களே தெரியாது. அப்ப எனக்கு தெரிஞ்ச காலம் தொட்டு அதுல ஒரு பேர் மாற்றம் செய்யணும். உதாரணத்துக்கு இப்ப எங்க அப்பா இல்ல அப்பா என்ற பேர்ல இருந்தால் இன்றைக்கு யார் இருக்கிறீங்களோ நீங்க அவை என்ற பேர்ல மாத்தித்தான் அந்த வரியில கட்ட வலிக்கணும். என்ன நிறைய காலம் அதை கண்டுகொள்ள அந்த தகவல் அறிஞ்ச பிறகு நாங்கள் அது சார்ந்தமா செய்கிறது. இன்னொன்று இந்த ஒரு மதில் ஒரு சுவர் ஒன்று கட்டுறதுக்கான அனுமதி. 1 வருடத்துக்கு மேல போட்டு வாங்க, உங்களுக்கு கோல் வரும், போட்டு வாங்க, போன் எடுப்போம், இப்படி சொல்லி அலக்கழிப்புகள் நடக்கிறது. அதுல என்னன்னு சொன்னா இதுல தவறாலும் செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை, லஞ்சம் கொடுக்க வேண்டிய தேவையும் இல்லை, எதுவுமே செய்ய தேவையில்லை. ஆனா அங்க உள்ள பிரச்சனை பணிகளை செய்யறது, அதாவது செய்தாலும் செய்யாட்டி மாசு சம்பளம் இந்த மனநிலையில நடத்துறது. நீங்கள் அந்த கூட்டங்கள் அல்லது அந்த அலுவலகங்களுக்கு போனீங்கன்னு சொல்லி சொன்னா நிறைய பேர் வந்திருப்பினோம், அம்மா மேல ஐயா மேல வந்திருப்பினோம். எல்லாத்த பிரச்சனையும் பொது வழியில அங்க அழைப்பினோம். உதாரணத்துக்கு சொல்லுங்க, ஒரு 10 பேர் உண்டாயிருக்கணும், அங்க தனி அறைகள் இருக்கும், ஒரு கூப்பிட்டா மஞ்சள் வாங்க உங்களோட பிரச்சனை ஒரு தனித்துவமா கதைக்கிற பழக்கங்களும் இல்லை. பொது வழியில வந்து 10 பேருக்கு முன்னால வச்சு ஒரு பிரச்சனைகளை கதைக்கிறது. 2வது நிறைய பேருக்கு இங்க விளங்குறையில் ஒரு வயசான வரைக்கும் ஐயா நீங்கள் போட்டு வாங்க, ஒரு 2 கிழமை கழிச்சு வாங்க, 3 கிழமை வாங்கன்னு சொன்னா இந்த ஐயாவோ இந்த அம்மாவோ என்ன நினைப்பினோம்னு சொன்னா சரி போன்ல எடுத்து சொல்லுவேன், சொல்ல வருவோம். ஆனா அந்த போன் உங்களுக்கு ஒரு நாளும் வராது, அழைப்பு வராது. இப்படி நிறைய பிரச்சனைகள். அப்ப இந்த இடத்துலதான் என்ன நடக்குதுன்னு சொன்னா சில மக்கள் போய் அர்ஜுன ராமநாதன் இந்த மாதிரி ஆக்கள்கிட்ட, தங்களோட நாடாளுமன்ற உறுப்பினர்கள்ட்ட இல்ல தங்களுக்கு தெரிஞ்ச ஓரளவு பதவியில உள்ளவர்கிட்ட போய் சொல்லிடும். குறிப்பா அர்ஜுன ராமநாதன் விடயத்தை எடுத்துக்கொண்டா இவர்கிட்ட நிறைய முறைப்பாடுகள் போகுது. எனக்கே நிறைய மக்கள் சொல்லணும், இதுக்கு தம்பி அவரை கூட்டி வந்தா தான் சரி, சும்மா கத்துற சண்டை பிடிக்கிறேன்னு சொல்லி கொண்டு திரினமே தவிர வேலையில செய்யறதில்லை. நாங்கள் வேற என்ன செய்யணும், போய் இப்படி ஆக்கள்கிட்ட சொல்லாதால அவங்கள அதை வந்து கத்துனா தானே வேலை நடக்குன்ற ஒரு பொருள் அவையிட்ட போய் சொல்லினோம். இவர் இதை கொண்டு வந்து இங்க கதைக்கிறார். அந்த நேரங்கள்ல நிறைய சலசலப்புகள் வருது. சில நேரம் இவர் பாவிக்கிற வார்த்தையில அவங்க கொஞ்சம் கிள்ளி விட்டு இன்னும் எரிய விடுவாங்க, இல்லாத சில இடங்கள்ல இவரும் தவறான வார்த்தையில பாவிப்பார். இப்படி பிரச்சனைகள் நகர்ந்து கொண்டு போகும். இது மூலம் நான் சொல்றது, நாங்கள் ஒரு மாவட்ட சபை கூட்டத்தையோ ஒரு அபிவிருத்தி சபை கூட்டங்களையோ பார்த்துட்டு என்னடா ஒரே சண்டையும் சச்சரவுமா போதும்னா அங்க நிறைய பணிகள் காலங்காலமா மாசக்கணக்காக வாரக்கணக்கா நடைபெறையில செய்யறையில இந்த அதிகாரிகள்ன்ற அந்த மெத்தனை போகும் அலட்சியம். அதாவது தனக்குண்டா தான் சுலகு படக்கு அடிக்கும் ஒரு பழமொழியெல்லாம் சொல்லி இருந்தானே, அதே மாதிரி ஆட்டையும் வேலை தானே, சரி நீங்க போட்டு வாங்க, ஐயா வருவார், அம்மா வருவா, உங்களை சார் கூப்பிடுவார், சார் கூப்பிடுவார், இப்படி சொல்லி அலக்கழிக்கிறது. நான் எனக்கு 1 வருடமாக தனிப்பட்ட முறையில நான் சந்திக்கிற பிரச்சனையை ஆவணமா தொகுத்து கொண்டு வாரேன், ஆதாரங்களை திரட்டி கொண்டு வாரேன். இந்த அலுவல் முடியட்டும். இது முடிச்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு இந்த வழியிலையும் யார்கிட்ட அதை சமர்ப்பிக்கணுமோ அதுகளை செய்யறதுக்கான வேலையை செய்து கொண்டு வாரேன். அதாவது நான் சில நேரங்கள்ல அங்க போய் இருக்கும் பொழுது அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி நித்திரை கொண்டிருப்பார். நான் 2 தடவை கையை தட்டியாச்சு அவங்கள தான் சந்திக்க வந்தான்ட்டு என்று கூட திரும்ப நித்திரை கொண்டதுகளை கூட ஒரு கட்டத்துக்கு என்னால் இயலாம போய் வீடியோ பதிவுகளாக கூட செய்து வச்சிருக்கிறேன். உரிய நேரம் பெற நாங்கள் அதை பற்றி கதைப்போம். இப்ப உதாரணத்துக்கு நான் அங்க சந்திச்ச விஷயங்களையே நீங்க கதைக்கிறேன் என்றால் ஒரு விடயத்தை மக்களுக்கு சொல்லணும். அங்க நீங்கள் இந்த வீடியோகள்ல அல்லது இந்த பதிவுகள்ல பாக்குறதை விட நிறைய விடயங்கள் நடக்கும். ஒரு குறிப்பிட்ட ஒரு சின்ன உதாரணம் சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவை இதோட நிறுத்துறேன். என்னன்னு சொன்னா, அர்ஜுனா ராமநாதன் வரைக்கும் ஒரு விஷயம் கதைப்போம். அடிப்பெண்ணாயே, தூக்கி அடிப்பெண்ணாயே, நீ ஒரு அவனை இவனேன்னு சொல்லி இவர் கதைக்கிறது மாதிரி இவர் தான் கதைக்கிறார். அப்படி பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு சிலர் இந்த சத்தத்துக்கு மத்தியில தப்பிக்கொள்ளுவேன். யாருன்னு சொல்லி சொன்னால், இப்போ ஒரு உதாரணம் நான் சொல்றேன். ஒரு சந்திப்பு இப்ப இந்த கடந்த 6 மாசத்துக்குள்ள நடந்த 2 சந்திப்புகள்ல இந்த பிரச்சனை நடந்தது. அதுவும் குறிப்பா ஒன்று சொல்றேன். ஒரு இடத்தை அர்ஜுன ராமநாதனும் காரசாரமாக கதைக்கிறார். அதுல நீ நான் ஒருமையில தான் இவர் கதைக்கிறாரு தவிர தகாத வார்த்தைகள் நான் கவனிச்ச வரைக்கும் அந்த சந்திப்புல பாவிக்கையில ஒரு கட்டத்துக்கு மேல போய் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்,
இவரை ஆங்கில வார்த்தையில மிக தகாத வார்த்தையில பேசுறாரு. இங்கிலீஷ் விளங்குறவைக்கு அந்த வார்த்தை புரியும். இங்கிலீஷ் எழுத்து எஃப்ல தொடங்கி எஃப்ல முடியும். இது ஒரு தகாத வார்த்தை. நானும் லண்டன்ல தான் இருக்கிறேன். இப்ப உடனே காருக்கு வெளியில போய் ஒரு வெள்ளக்காரனை கண்டு அந்த வார்த்தையை சொன்னால் அவர் அநேகமாக தன்னுடைய 5 விரல்களாலும் என்னுடைய கன்னத்தை முத்தமிடுவார். அவ்வளவு ஒரு படுகேவலமான வார்த்தை. சமூக ஊடகங்களை நடத்துற வேண்டாலும் சரி, இந்த செய்திகளை நடத்துற வேண்டாலும் சரி, இந்த யூடியூப்ல வீடியோ எடுத்து போடுற வேண்டாலும் இந்த சமத்துவம் அல்லது நடுநிலை எங்க போறதுன்னு சொல்லி இப்ப அர்ஜுனா ராமநாதன் கதைக்கிறத எடுத்து போடுறீங்க. என்ன பொறுத்தளவுக்கு அதுக்கு பாராட்டணும் என்று அடுத்து போட விமர்சனம் பெறுது. அவரும் அதை திருத்திக் கொள்வார். என்னை பொறுத்தவரைக்கு ஊழல்வாதிகள் எப்படி ஆட்சியல் அதிகாரங்கள் இருக்கக்கூடாதோ அழுக்கான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்கள், அநாகரிகமான வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களும் பதவியில் இருக்கக்கூடாது. அவை மாத்தி கொண்டு வரணும். இரண்டாவது மக்கள் பணி நாகரிகமா செய்கிறது. அப்படி இருக்க அர்ஜுனா ராமநாதனை தூக்கி பிடிச்சு எல்லாத்தையும் போடுற நீங்கள் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் மரியாதை நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு ஆங்கிலத்தில் தகாத வார்த்தையை சொல்லி திட்டுறார். அதை கண்டுகொள்ள கடந்து போறீங்க. ஒரு சில பேர் இந்த யூடியூப்ல அதை வந்து காட்சிப்படுத்தி இருந்தார்கள். குறிப்பா அந்த வசனத்தை சத்தம் போட்டு எல்லாம் காட்சிப்படுத்தி இருந்தார்கள். ஆனா மிக மிக குறைவு. அப்ப நான் சொல்றது என்னன்னு சொன்னால், தமிழ்ல பேசினால் நீங்கள் சிக்கிவியல், இங்கிலீஷ்ல மிக தகாத முறையில பேசினால் அது ஒரு ஆபாச வார்த்தை. உங்களுக்கு புரியும். நீங்கள் இந்த தளத்தை பாக்குறவைக்கு தப்பிக்கொள்ளலாம்னு சொன்னா அது இந்த அர்த்தம் எனக்கு புரியல. இந்த டிசிசி சந்திப்புகளை பற்றி அந்த மாவட்ட சபை, அபிவிருத்தி சபை சார்ந்து நான் பேசுறதுக்கு காரணம் என்ன, அங்கதான் மக்களோட பிரச்சனைகளை கதைச்சு அதுக்கான தீர்வுகளை கண்டு யார் செய்யணும் ஏன் செய்யவில்லைன்னு சொல்லி நிறைய விடயங்கள் கதைக்கப்படுறது. அப்ப அந்த விடயங்கள்ல பேசப்படுற நிறைய விடயங்களை பொதுவழிக்கு கொண்டு வரணும். அர்ஜுனா ராமநாதன் என்றவரை சாட்டி கொண்டு எல்லாத்தையும் கடந்து போகக்கூடாது. இப்ப அண்மையில் நடைபெற்ற ஒரு சில கூட்டங்கள்ல மிக அண்மித்த சில சந்திப்புகள்ல அவருடைய சில வார்த்தைகள்ல நிறைய நல்ல மாற்றங்கள் இருக்கிறது. அது வரவேற்கத்தக்கது. ஆனால் ஒரு ஆளை மட்டும் நீங்கள் கைகாட்டி கொண்டு ஒரு தகாத வார்த்தை பேசுற ஒரு ஆளை தப்பா விடுறது அல்லது அதை பற்றி கதைக்காம விடுறது, இவர் இப்படி கதைச்சு அவர் கதைக்கலாம் தானே என்று சொல்லி இப்ப ஒருத்தர் என்ன தாக்கி விட்டாருன்னு சொன்னா நான் அவரை திருப்பி தாக்குறேன்னு சொன்னா இப்ப ஒரு காவல்துறை வரைக்கும் 2 பேரையும் தான் கைது செய்யும். ஏன்னா 2 பேரையும் தாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி. எனவே அந்த சமநிலையையும் பேண வேணும். இன்னொன்று அங்க உள்ள மக்களோட அடித்தட்டு பிரச்சனைகளையும் கவனிக்கணும். வெறுமனே இந்த வீடியோவில் பார்த்து போட்டு மட்டும் கருத்து போடுறவைக்காக நான் அதை சொல்றேன். இது போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.